Taste the Daily. பிரிட்டன்ல கன்சர்வேட்டிவ் கட்சியை தோக்கடிச்சு அரியணை ஏற போற லேபர் கட்சியோட கேர் ஸ்டார்மர் பத்தின விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா 61 வயசான கேர் ஸ்டார்மர் வந்து பாத்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு லண்டன்ல ஒரு சின்ன ஒரு நகரத்துல தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டூல் மேக்கர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற அந்த டூல்ஸ், அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க் பண்ணி அதை மேக் பண்ணி கொடுக்குற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அம்மா ஒரு நர்ஸ். இவரோட அம்மாவுக்கு ஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதினால அவங்களால நடக்க முடியாமல் போயிடுது. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறாங்க. இவரோட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். அந்த 4 பேர்ல காலேஜ் பண்ண ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இவரோட கியர் ஸ்டார்மர்ன்ற பேர்ல இந்த கியர்ன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டியோட ஃபவுண்டர் கியர் ஹார்டியை தான் குறிக்குது. அவரோட நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கியர் அப்படின்ற ஒரு பேரை வச்சிருக்காங்க. இவரோட 50வது வயதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியலுக்குள்ளே வராரு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணியை தான் அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் சட்டம் படிக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் முடிக்கிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 87ல் பேரிஸ்டர் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட நிபுணராக வராரு. அதுக்கப்புறம் கரிபியன் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இடங்கள்லாம் மாட்டியிருக்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு தண்டனை கைதிகளுக்கு வாதாடி அவங்களுக்கான அந்த விடுதலையை பெற்று தர்றாரு. அது மட்டும் இல்லாமல் 1990களில் ஃபேமஸாக இருந்த இந்த மெக்டொனால்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்காக வாதாடுறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து பல வாதங்களை இவர் முன் வச்சிருக்காரு. பல வெற்றிகளையும் இவர் பெற்றிருக்காரு. குறிப்பாக இவரை வந்து பார்த்தீங்கன்னா த லெஃப்டி லண்டன் லாயர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டிலோட அழைக்கிறாங்க. இந்த லெஃப்டி அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டிசம், அதாவது கம்யூனிசம் பேஸ் பண்ண ஒரு ஐடியாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டின்ற ஒரு வார்த்தை குறிக்குது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லேபர் பார்ட்டிக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இந்த கம்யூனிசம் பேஸ் பண்ண ஐடியாலஜி தான். குறிப்பாக இவர் வாழ்க்கையில் வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய கொள்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த எலெக்ஷனுக்காக ஒரு சில விஷயங்கள் அவர் விட்டுருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கட்சியாலேயே துரோகி என்று விமர்சிக்கப்பட்டார் சொந்த கட்சிக்காரர்கள் ஒரு சிலரால். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை இவர் பெற்றிருக்காரு. 87 ஒரு பேரிஸ்டர் முடிச்சதுக்கப்புறமா பல வழக்குகளை அவர் சந்திக்கிறாரு. பல வழக்குகளில் வெற்றியும் பெற்றாரு. 2008லேருந்து 2013 வரையான அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ப்ராசிக்யூட்டராக இருக்கார் பிரிட்டன் மற்றும் வேல்ஸ்க்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி 2015 தான் முதல்ல எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அரசியலோட பிரவேசமும் அந்த 2015 தான் ஆரம்பிக்கிறது. 2015 அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறார். முதலாகவே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஒரு எம்பி தேர்தலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களோட வாழ்க்கையில மாறுது. பல முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அந்த கட்சியோட தலைவரான ஜெர்மி கார்பினோட முக்கியமான ஒரு அமைச்சராக வந்து அவர் இருக்கார். அமைச்சர்ன்ற சொல்கிற ஒரு முக்கியமான பொசிஷன் அளவு அவர் இருக்கார். இதை தாண்டி பிரெக்சிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் பர்சனாக வந்து நியமிக்கப்படுறார். ஜெர்மி கார்பின் கிட்ட பல விவாதங்கள், பல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கபலமாக தான் இருந்திருக்காரு. 2017-19 தேர்தலில் தோற்றப்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்காம அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக தான் அவர் இருந்து வந்திருக்காரு. ஆனால் 2020 நடந்த அந்த கட்சிக்கான ஒரு தலைவர் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மி கார்பினை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வராரு. அந்த கட்சியை தலைமை ஏற்று நடத்துறதுக்கான அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாரு. தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு மிகப்பெரிய சவால்கள்லாம் காத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே வந்த டைம் அது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு இருந்துச்சு. யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்தது இவருக்கும் இவரோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் பல பேருக்கு பிடிக்கவே இல்லை. அது மிகவும் கடுமையாக எதிர்த்தார். அந்த ஒரு முடிவு வந்து ரொம்ப தவறான முடிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஃப்ரீ ட்ரேட் பாலிசின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் வந்து அவர் அப்போவே பேசியிருந்தார். இப்போ இவர் இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி யூரோப்பியன் யூனியனில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்தா பார்க்கணும். இந்த ஒரு தேர்தலில் ரிஷி சுனக் தோற்கடிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்படுது சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள். பிரிட்டன் வந்து சுகாதாரம் இந்த கொரோனா டைமில் சுகாதாரம் சார்ந்த பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து பிரிட்டன் தள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக டாக்டர்ஸ் இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன்ஸ்க்கான ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பிரிட்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்துருந்துச்சு. அந்த பாலிசி பேஸ் பண்ண விஷயங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிலாம் ஏற்பட்டுருந்துச்சு பிரிட்டனில். அதை நம்ம நியூஸஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். அதை தாண்டி பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பீரியட் டைமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் அவர்ஸை இருக்கிற 40,000 ஹவர்ஸ் நான் குறைப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காரு. இதை தாண்டி குடியேற்றம், வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக குடியேறவங்களெல்லாம் வந்து நான் ஒரு பாலிசி ஒரு கமிட்டி போட்டு நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வசதி புதிதாக 15 லட்சம் வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தரப்படும். அதுவும் முதல்ல வீடு இல்லாதவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி, இந்த வரி கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரிசால்வ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை சந்திச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த
ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கான ஃபீஸஸ்லாம் இல்லை, ஐ மீன் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா அரசியல் காரணங்கள் மற்றும் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொள்கையெல்லாம் அவர் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரர்களாலே துரோகி அப்படின்னு சொல்லப்பட காரணமாக இருந்தார். ஆனால் அதுவுமே வந்து பெருசாக சோபிக்கலன்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஒரு அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மற்றும் அவரோட கன்சிஸ்டன்சி மூலியமா வந்து ஜெயிச்சு காட்டியிருக்காரு. குறிப்பா பிரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா 650 எம்பி சீட்ஸ்ல இருக்கிற 400+ சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. இந்த ஒரு வெற்றியை மூலியமா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சேஞ்ச் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு அந்த 2020 இந்த தலைவர் பொறுப்பு ஏற்றப்போ ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. 4 வருஷத்துல அந்த ஒரு பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 14 வருஷமா ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அனுப்பிட்டு இவர் வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. பிரைம் மினிஸ்டரா இப்ப ஆக போறாரு. 2020 இவர் தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பல சிக்கல்கள் சவால்களை நான் சந்திச்சு நான் நிச்சயமா இந்த கட்சியை முன்னேற்றி கொண்டு வருவேன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அப்ப 2019 எலெக்ஷன் முடிஞ்சப்போ இவங்க ஜெயிச்சிருந்தது 203 சீட்டு மட்டும் தான். இப்ப அது அப்படியே டபுளா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கான கன்சிஸ்டன்சி எஃபர்ட்டை இவர் போட்டிருக்காரு. இந்த 4 வருஷத்துல அவ்வளவு ஒரு growth கொடுத்திருக்காரு. ஏறக்குறைய 100% டெவலப்மெண்ட் அதிகமாக கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, சேஞ்ச் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு மாற்றம் என்னென்னலாம் மாற்றி கொண்டு வர போறாரு. பல பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல சேர்ந்துரும். இந்த இந்தியா உள்ளிட்ட பல கண்ட்ரிஸ் கூட இருக்க அந்த ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாற்றுவார். ட்ரேடை கொஞ்சம் ஈஸியாக்குவார். பல சிக்கல்கள் எல்லாம் மாற்றி யூரோப்பியன் எக்கனாமியை கொஞ்சம் மேலே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலரும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ரிஷி சுனக் தோக்க காரணமாக இருந்த முக்கியமான விஷயங்கள்ல இதுவுமே ஒன்று. பல இடங்கள்ல இந்த ட்ரேட் பாலிசி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த ஹெல்த் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக் ரொம்பவே வீக்காக இருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, காத்திருந்து பார்க்கலாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார் கேர் ஸ்டார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருக்கவும் நாதஸ் மீடியாவுடன் நன்றி. நான் உங்கள் ஆர்வி.